உனக்காகவும் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஆணிகள் அடிக்க அடிக்க அவர் கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்த சிந்த உனக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, யாருங்க தன் ஜீவனை கொடுக்க முடியும்? எந்த கடவுளுங்க உயிரை கொடுக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக உயிரை கொடுத்தாருங்க. உனக்காக உயிரே கொடுத்தவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். உன்னை ஒருபோதும் எந்த நிலையிலும் தள்ளாட விட மாட்டார். பிரியமானவர்களே, உறவினர்கள் உன்னை கைவிட்டாலும், உன் சொந்த பந்தங்கள் உன்னை கைவிட்டாலும், உன் ஊற்றார் உறவினர் கைவிட்டாலும், உன்னுடைய எப்படிப்பட்ட சொந்தங்கள் உன்னை கைவிட்டாலும், அக்கம் பக்கத்துல உன்னை கைவிட்டாலும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக உயிரே கொடுத்தவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். தாயானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறப்பாலோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தாயானவர் தன் பிள்ளையை கூட மறந்துடுவா சில நேரங்களில. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை மறப்பதில்லைங்க, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. அவன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை, பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறது. இது சரித்திர புத்தகம், சரித்திர புத்தகம், பரிசுத்த வேதாகமம். இது கட்டுக்கதை அல்ல, இது சாதாரண ஒரு எழுத்தல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தை, இது உயிருள்ள வார்த்தை, பரிசுத்த வேதாகமம். பிரியமானவர்களே, நீங்கள் இணையதளத்தில் போனால் அந்த பரிசுத்த வேதாகமத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அந்த இணையதளத்தில் போகும் பொழுது அன்றோட நீங்க அந்த வரலாறை பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, அந்த வரலாறே சொல்லும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டார் என்று. இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இன்றைக்கு நான் அந்த ரட்சிப்பை பெற்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், தோமா என்ற அந்த சீஷன் இன்றைக்கு மறிக்கவில்லை என்றால் ஒருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. பிரியமானவர்களே, அந்த தோமா என்ற சீஷன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவித்து இன்றைக்கு சென்னை பட்டணமே ஆசீர்வாதமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு வியாசரவாடி ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்னைக்கு வியாசரவாடி முழுவதும் பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, சென்னை பட்டணம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அநேகர் ஏற்றுக்கொண்டது எப்படி என்றால், இந்த தோமா என்ற சீஷன் மரித்ததுதான், இந்த மிஷனரியாக மரித்ததுதான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உன் நோய்களை சுகமாக்கும், இயேசுனுடைய வார்த்தை உன் வியாதிகளை சுகமாக்கும், இயேசுனுடைய வார்த்தை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்ன வார்த்தை உன்னுடைய படுக்கை நிலையிலிருந்து இப்பொழுது நீ எழுந்து நடப்பாய் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உன் கடன் பிரச்சனையை மாற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, உன்னுடைய தர்தரங்களை மாற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. பிரியமானவர்களே, உனக்கு சமாதானத்தை கொடுக்கும் இயேசுனுடைய வார்த்தை, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இயேசுனுடைய வார்த்தை. இயேசுனுடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை ஐஸ்வர்யமாய் மாற்றும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா நிலைகளையும் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, என் ஜீவனெல்லாம் நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவரே, இதுவே ரட்சணிய நேரம், இதுவே மனிதனும் நேரம், இதுவே கடைசி தருணம். இன்னையே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவே ரட்சணிய நேரம். உங்களிடத்துல பணத்தை கேட்கல, ஆசை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, உங்களிடத்துல உள்ளத்தை கேட்கிறாருங்க, உன் இருதயத்துல இடத்தை கேட்கிறாருங்க. பிரியமானவர்களே, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோடு கூட பிரவேசிப்பேன், அவனும் என்னோடு கூட பிரவேசிப்பான் என்று சொல்லுகிறார். அந்த இதயத்தின் கதவை திறப்பீங்களா? இன்றைக்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்துல வாசம் பண்ண அவர் விரும்புகிறார், உன்னை அழைக்கிறார், உன்னை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இதுவே கடைசி நேரம்.